ஓகே, ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டிலிருந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? The 5-year plans is derived from which country? அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ரஷ்யா. ஆன்சர் நாட் known. எனக்கு ஆன்சர் தெரியாது. சோவியத் யூனியன் இருந்தப்ப, ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் இருந்தப்ப தான் இந்த ஐந்தாண்டு திட்டம் அங்க கடைபிடிக்கப்பட்டது. சோ ரஷ்யா இஸ் த ரைட் ஆன்சர். சரி, ஓகே, எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928ல இது அங்க கொண்டு வரப்பட்டது. ஐந்தாண்டு திட்டம் ரஷ்யால எப்ப நடைமுறையில் இருந்துச்சுன்னா 1928ல நடைமுறையில் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது நம்ம நாட்டுல எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950ல இது பண்ணாங்க, சட்டசபையில தீர்மானம் செஞ்சு 1951 to 1956 இதுதான் ஃபர்ஸ்ட் 5-year பிளான். 1/4/1951ல நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் ப்ரோ, பிரைமரி செக்டாரை பேஸ் பண்ணி இருந்துச்சு. பிரைமரி செக்டார்னா என்ன எதை சொல்லுவோம்? அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுவோம்ல, அக்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியா இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது? எத்தனை திட்டங்கள்? 1951ல இருந்து 2017 வரைக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஆன்சர் சி 12. ஓகே ப்ரோ, எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆன்சர் சி 12. ஓகே, இது வந்து மொத்தம் 12 முறை. இதுல 3 முறை வந்து நிறுத்தப்பட்டது. எந்தெந்த டைம்னா 1966 to 69 வரைக்கும் ஒரு ஆனுவல் பிளான் நடந்துச்சு. ஆனுவல் பிளான் வறட்சி காரணமா இந்த ஆனுவல் பிளான் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோலிங் பிளான் 1978ல ரோலிங் பிளான் நடந்துச்சு. இது வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆனுவல் பிளான் சொல்றதை விட பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. பிளான் ஹாலிடேன்னு வாங்க. 1991ல ஆனுவல் பிளான் நடந்துச்சு. ஸோ 3 டைம்ஸ் இது நிறுத்தப்பட்டிருக்கு. இது மொத்தம் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுனா 1951 to 2017 வரைக்கும் இருந்துச்சு. மொத்தம் 12. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து மொத்தம் 12 முறை 5-year பிளான் போட்டிருக்காங்க. அதை தாண்டி எத்தனை முறை பாதியில நிறுத்தப்பட்டு வேற பிளான் கொண்டு வரப்பட்டது வந்து எப்பனா ஃபர்ஸ்ட் வந்து 1966 to 69, அதாவது பிளான் ஹாலிடேன்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ரோலிங் பிளான், அது வந்து 1978ல கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து ஆனுவல் பிளான் 1991ல கொண்டு வரப்பட்டதுப்பா. சோ 3 டைம்ஸ். முதல் 5 ஆண்டு திட்டம் யாருடைய முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஹஸ் பேஸ்ட் ஆன் whose மாடல்? முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் இந்த 5 ஆண்டு திட்டம் சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியரா? இந்த 5 ஆண்டு திட்டம் வந்து சக்சஸ் தான். ஆக்சுவலி இந்த 5 ஆண்டு திட்டம் பிளான் எவ்வளவுனா டார்கெட் வந்து 2.6 தான் பிளான். ஆனா இது சக்சஸ் பண்ணது வந்து growth வந்து எவ்வளவு கொடுத்துச்சு அப்படின்னா 3.6. ஸோ இட்ஸ் சக்சஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான். அதுக்கப்புறம் வரிசை ஒவ்வொரு கொண்டு வரப்பட்டது. இது யாரோட மாடலை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்னா ஹரோல்ட் டோமர் மாடலை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தது. ஓகேவா? ஆன்சர் பி. 3க்கு ஆன்சர் பி. ஓகேவா? இது வந்து எதை பேஸ் பண்ணி அதிகமா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. எதை பேஸ் பண்ணி? முதல் 5 ஆண்டு திட்டம் பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரியை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் முதல் 5 ஆண்டு திட்டம் எதை பேஸ் பண்ணது? அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணது. ஃபோக்கஸ் ஆன் பிரைமரி செக்டார் மேல ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேவா? அத்தியாவசியம். நெக்ஸ்ட், 5ஆண்டு திட்டம் யாருடைய முன்மாதிரி? 5ஆம் 5ஆண்டு திட்டம் யாருடைய முன்மாதிரி அடிப்படையாக கொண்டது?
ஃபிஃப்த் 5-year பிளான் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹூஸ் மாடல்? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்ப நடந்தது? 1974 to 79. இதுதான் பாதியில நிறுத்தப்பட்டது. ஓகேவா? இது வந்து வறுமை ஒழிப்பதற்காக போடப்பட்ட திட்டம். மகாலா நோபிஸ் அப்படின்றவர் தான்ப்பா ஆன்சர். மகாலா நோபிஸ் ஆன்சர் வந்து மகாலா நோபிஸ். மகாலா நோபிஸ் தான் பிசி மகாலா நோபிஸோட மாடல். ஓகேவா? வறுமை ஒழிப்பு. ஓகே. டேஷ் ஐந்தாண்டு திட்டம் கடில் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. டேஷ் பிளான் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கடல் யோஜனா. ஃபர்ஸ்ட் 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான், தேர்ட் 5-year பிளான், ஃபோர்த் 5-year பிளான். எந்த பிளான்? இந்த பிளான் ஆக்சுவலி இருக்கிறதுலே பெரிய ஃபெயிலியரான பிளான் வந்து இந்த பிளான் தான். அது எந்த பிளான்? இது வந்து டார்கெட், இதோட டார்கெட் எவ்வளோ டார்கெட் பண்ணாங்கன்னா 5.6% டார்கெட் பண்ணாங்க. ஆனால் குரோத் வந்து அந்த லெவலுக்கு வரல.